அமெரிக்கா ஈரானை மிரட்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்க. ஏன்னா இது ஈரானுக்கு எதிரான போர் இல்லை, இது ஆசியாவினுடைய இதய துடிப்பை நிறுத்துறதுக்கான அமெரிக்காவுடைய ரகசிய ஆபரேஷன். அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடு அப்படின்னு சொல்லி அறியப்படுற ஜப்பான், அது ஈரானுக்கு யுவானில் கட்டணம் செலுத்தி தன்னுடைய கப்பல்களை ஹெர்முஸ் நீரிணையிலிருந்து வெளியெடுத்துருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னங்க? டாலருடைய மரணம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இதை ஹெர்முஸ் நீரிணை, இதில் ஈரான் விரிச்சிருக்கிற ஒரு வலை. இது வெறுமனே ஒரு கடல்வழி பாதையினுடைய சிக்கலா இல்லை அமெரிக்காவுடைய உலகளாவிய ஆதிக்கத்துக்கான ஒரு முட்டுக்கட்டையா? இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்குதுங்க. இதை வெறுமனே செய்தியாக பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற உற்பத்தி முறை, அதிகார வர்க்கத்தினுடைய ஆதிக்க போட்டி, இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணுங்க. அதைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சதுரங்க ஆட்டத்தினுடைய வெற்றியாளர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன மாதிரி இருந்தாலும் மறந்துடாமல் கமெண்டில் தெரிவிங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன செய்தியிலேருந்து தொடங்கலாம். அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஈரானுக்கு கப்பம் கட்டும், அதாவது ஈரான் விதிக்கக்கூடிய கட்டணத்தை கட்டி ஹெர்முஸில் கடந்து வரும் ஒவ்வொரு கப்பலையும் நாங்கள் முற்றுகையிடுவோம். இது அமெரிக்காவுடைய அறிவிப்பு. இது பார்க்கறதுக்கு ஈரானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மூலதன போர் ஒளிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று வரும். அங்கேருந்து வெளியே வர்ற கப்பல்கள் எங்கே போகுது, எந்த நாட்டுக்கு போகுது, எந்த பகுதிக்கு போகுது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 90% அது சீனாவுக்கு தான் போகுது. அப்படின்னா நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஈரானை இல்லை, சீனாவை. ஏன்னா சீனா அப்படிங்கிறது உலகத்தினுடைய உற்பத்தி எந்திரம், உலகினுடைய தொழிற்சாலை. அப்போ அந்த தொழிற்சாலையினுடைய உற்பத்தியை முடக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். அமெரிக்காவோ அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளோ இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் உலகத்தினுடைய ஒரு தொழிற்பேட்டையாக சீனா இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உலகத்தினுடைய அத்தனை நாடுகளுக்கும் அவங்க தங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி உற்பத்தி பண்ணப்படுற பொருட்களுக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஈரான்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் வளம் தான். இந்த எண்ணெய் வளத்தை முடக்கிறது அல்லது துண்டிக்கிறது அப்படிங்கிறது சீனாவுடைய எனர்ஜி நரம்பை துண்டிக்கிறது மாதிரி. அதனால தான் சொல்கிறோம், இந்த நடவடிக்கையினுடைய குறியீடு ஈரானாக இருக்கலாம், ஆனால் இலக்கு சீனா. 1-2 நாட்களுக்கு முன்னாடி இஸ்லாமாபாத்தில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற பேரில் கூடி பேசினாங்க. ஆனால் தீர்வு சரி, ஏன் தீர்வு எட்ட முடியலை? ஈரானுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒன்று பொருளாதார தடைகளை நீக்கணும். ஏன்னா கடந்த 40 வருஷமாக ஈரான் அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளுக்கு கீழே இருக்குது. இப்போ எந்த நாட்டோடையும் ரொம்ப எளிதாக வர்த்தகம் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த வர்த்தக தடைகளை நீக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, முடக்கப்பட்டிருக்கிற ஈரானோட பில்லியன் கணக்கான டாலர் அதை விடுவிக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு கோரிக்கை. அதாவது இந்த மாதிரியான பொருளாதார தடைகள் போடுறதுக்கு முன்னாடி அமெரிக்க வங்கிகளில் ஈரானுடைய டாலர் இருந்தது. ஏன்னா வர்த்தகம் அப்படிங்கிறது அப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த தடையை போட்ட உடனேயே அங்கே இருந்த டாலர்லாம் அப்படியே முடக்கிட்டாங்க. அந்த டாலர் திரும்ப ஈரானுக்கு கிடைக்கவே இல்லை. இன்னை வரைக்கும் அதை முடக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த டாலர்லாம் மீண்டும் ஈரான்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அடுத்து, ஈரான் மேலே அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. ஏன்னா இப்போ அந்த தாக்குதல் நடந்திருக்காங்களே, இது முறைப்படி ஏதாவது ஒரு காரணத்தோட முன்னறிவிக்கப்பட்டு நடத்துதா அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை. அவங்களுடைய தேவை நிறைவேற்றணும் அப்படின்னா யாரை வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் தாக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடக்குது. இது ஈரானோட மட்டும் இல்லை, உலகத்துடைய இராணுவ பலம் குன்றிய எந்த ஒரு நாட்டின் மீதும் அமெரிக்கா இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதுதான் ஈரானோட மிக முக்கியமான 3 கோரிக்கை. இந்த கோரிக்கையில்
அநீதியாக ஏதாவது இருக்குதா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஈரான் தன்னுடைய நாட்டுடைய சிக்கல்கள் அதை தீர்க்கிறதுக்காக கோரிக்கைகளை முன்வைக்குது. சரி, மறுபக்கம் அமெரிக்கா என்ன கோரிக்கையை முன்வைக்குது? அணுசக்தி திட்டத்தை முடக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்கா. ஒரு நாடு என்ன மாதிரியான திட்டம் வகுக்கணும், என்ன மாதிரியான மூலங்களை பெறணும் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய இறையாண்மையை பொறுத்து. அணுசக்தி திட்டம் அப்படிங்கிறது வெறுமனே அணுகுண்டு தயாரிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. இப்போ உலகமே மின்சாரம் அப்படின்னா அது அணுசக்தியை சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ பல்வேறு தேவைகளுக்காக அணுசக்தி திட்டங்களை வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்குது. ஆனால் சில கட்டுப்பாடுகளை உலகமே விதிச்சிருக்கு. அணுசக்தி முகமை அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த நாடுகள் இந்த மாதிரி அணு ஆயுதம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கிற யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய அறிவியலை தன்மையை பெற்றிருக்கிற நாடுகளை சோதனை பண்ணுவாங்க. அப்படி ஈரானையும் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிட்டு அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான முயற்சி எதுவும் ஈரானில் நடக்கலை அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை மீறி அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அணுகுண்டு தான் தயாரிக்கிறீங்க, அதனால் அந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்குது. ஆனால் மறுபக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் அணு ஆயுதங்களை வெளிப்படையாகவே வச்சிருக்குது. உலக நாடுகளுடைய அணு ஆயுத முகமை இஸ்ரேலுக்குள்ள சோதனை நடத்தணும்னு சொல்லி கேட்கும்போது இஸ்ரேல் இன்னை வரைக்கும் அதை மறுத்துக்கிட்டு இருக்குது. இன்னை வரைக்கும் அங்கே யாரும் சோதனை நடத்தவே இல்லை. அணுகுண்டு இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போது ஈரானுடைய ஒரு அண்டை நாடு அது அணுகுண்டை வச்சிருக்குது. உலகத்தினுடைய நீதிகளை எல்லாம் மீறி யாரை நாங்கள் சோதனைக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தையே முடக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது எந்த விதத்தில் சரி? அது ஈரானுடைய இறையாண்மையை மீறினதா இல்லையா? அடுத்து இதே மாதிரி தான் ஏவுகணை திட்டத்தை முடக்கணும் அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தோம், இந்த போரின் போது கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு வரைக்கும் ஈரானுடைய ஏவுகணைகள் பாய்ஞ்சு தாக்குதல் நடத்திருக்கு. இது உலக நாடுகளே அதிர்ச்சியடைய செஞ்ச ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கடந்த 40 ஆண்டுகளாக பொருளாதார தடை, அறிவியல் தொழில்நுட்பம் கிடைக்கிறதுக்கான தடை அப்படின்னு சொல்லி பல தடைகளுக்குள்ள ஈடான்றிருக்கு. அப்படி இருந்த நிலையிலையும் இவ்வளவு தூரம் போய் தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏவுகணை திட்டத்தை ஈரான் தயாரித்து வெற்றிகரமாக வச்சிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்போ அந்த அடிப்படையில் தான் ஈரான் தன்னுடைய ஏவுகணை திட்டத்தை முழுமையாக முடக்கணும், செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. இது எந்த விதத்தில் சரி? உலக நாடுகளில் அந்த மாதிரி ஏவுகணைகள்லாம் இல்லையா? அல்லது இந்த மாதிரி ஏவுகணைகளை தயாரிக்கிறது அமெரிக்காவுடைய அனுமதி பெற்று தான் தயாரிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இதுவும் ஈரானுடைய இறையாண்மையை மீறக்கூடிய ஒரு கோரிக்கை. அப்போ ஈரான் இதை எப்படி ஏற்றுக்கிட முடியும்? இதாவது பரவாயில்ல, அடுத்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பாருங்க. யுவான்லையோ கிரிப்டோ கரன்சிலேயோ ஈரான் வர்த்தகத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை. இது என்ன கோரிக்கை? இது ஈரான் தன்னுடைய உற்பத்தியை, தன்னுடைய பொருட்களை உலகத்தில் எந்த நாடோட விற்பனை பண்ணாலும் அது டாலர் நடத்தலாம், இல்லை யுவான் நடத்தலாம், இல்லை ஈரோவில் நடத்தலாம், இல்லை ரூபியில் நடத்தலாம், இல்லை சொந்த நாணயத்திலே கூட அது நடத்தலாம். இது ஈரானுடைய பிரச்சனை, இது ஈரானுடைய விருப்பம். இதை மீறி நீங்கள் யுவான் நடத்தக்கூடாது, கிரிப்டோ கரன்சி நடத்தக்கூடாது, டாலரில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறது எந்த விதத்தில் சரியானது? இது எப்படி ஈரானால் ஏற்றுக்கிட முடியும்? அமெரிக்கா சொல்கிற கோரிக்கைகள் இதுதான். அப்போ இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் பாருங்கள். ஈரானுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்குது. தன்னுடைய நாட்டு மக்களுடைய வளத்தை, முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறதா இருக்குது. ஆனால் அமெரிக்காவுடைய கோரிக்கை எப்படி இருக்குது? முழுக்க ஈரானையும் ஈரானுடைய மக்களையும் அதனுடைய வளத்தையும் முடக்கிறது மாதிரி இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஈரான் என்ன மாதிரியான வர்த்தகம் நடத்தினாலும் நடத்தலைன்னாலும் அதன் மூலம் அமெரிக்காவுக்கு பலம் கிடைக்கணும், ஏன்னா டாலரில் வர்த்தகம் பண்ணணும் அப்படிங்கிறத அமெரிக்கா முன்வைக்குது. இதை ஈரானால் ஏற்றுக்கிட முடியுமா? ஏன் இந்த கோரிக்கையை உங்களால் ஏற்றுக்கிட முடியுமா? ஆனால் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து என்ன சொல்லிட்டு வெளியில் போச்சு தெரியுமா? ஈரானுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச சலுகைகளை நாங்கள் முன் வச்சுட்டோம், அதை ஏற்க ஈரான் தயாராக இல்லை, அதனால் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச ஒரு 2 மணி நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2 வெடிகுண்டை வீசுகிறார். ஒன்று ஹெர்முஸ் நீரிணை, அது அமெரிக்க கடற்படையினால் முற்றுகையிடப்படும், ஈரான் விதிக்கிற நிபந்தனைக்கு உட்பட்டு சுங்கம் செலுத்தி வெளிவர்ற அத்தனை கப்பல்களையும் சிறைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிக்கும். 2வது, சீனாவுக்கு எண்ணெய் தேவை இருந்ததுன்னா
அது அமெரிக்காவிட்ட வாங்கட்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது அறிவிப்பு. இந்த ரெண்டும் வெறும் அறிவிப்பு இல்லைங்க, வெடிகுண்டு. இப்போ சீனா இப்போ தன்னுடைய சொந்த நாணயமான யுவானில் ஈரான்கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல அமெரிக்க டாலருடைய தேவை அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. இப்போ இதை நிறுத்திட்டு சீனா அமெரிக்காவிலேருந்து எண்ணெய் வாங்குது அப்படின்னு வச்சுங்க. அப்போ அந்த வர்த்தகம் வந்து எங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா டாலரில் நடக்கும். இப்போ டாலரில் நடந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சீனா வந்து அமெரிக்காவுடைய டாலர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய நிதி மூலதனத்துக்குள்ளே சீனா கட்டுப்படும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். நல்லா புரிஞ்சுங்க, பெட்ரோல் விற்பனை அப்படிங்கிறது வெறும் வியாபாரம் இல்லைங்க, அது ஒரு நாட்டை தன்னுடைய காலடியில் விளைவிக்கிற ஒரு தந்திரம். இந்த இடத்துல கடந்த மார்ச் மாதம் ஈரான் தன்னுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது ஹெர்முஸ் நீரிணையில் சுங்க கட்டண முறையை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு. அதுவும் அந்த சுங்க கட்டணம் வந்து யுவான்லையோ கிரிப்டோ கரன்சிலையோ மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிறது ஈரானுடைய முடிவு. அப்போ இது நட்பு நாடுகளுக்கு வந்து பிரச்சனை எதையும் கொடுக்காது, சுலபமாக அது நீரிணையை கலந்து போகலாம். ஆனால் பிற நாடுகளுக்கு ஈரான் வந்து இந்த மாதிரி சுங்கமும் தணிக்கையும் நடத்தும் அப்படிங்கிறது ஈரான் அறிவிச்சிருக்கிற புதிய நடைமுறை. அமெரிக்காவுடைய நட்பு நாடாக இருக்கிற ஜப்பான் கூட இந்த ஹெர்முஸ் நீரிணையை கடக்கிறதுக்கு யுவானில் பணம் செலுத்தி தன்னுடைய கப்பல்களை எண்ணெய் வளத்தை வெளியில் கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிறது செய்தி. அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? டாலருடைய ஆதிக்கம் வந்து வீழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் இருக்குதுங்க. இது வெறுமனே இரு நாடுகளுக்கு இடையிலான எண்ணெய் தொடர்பான வர்த்தகம் தொடர்பான நீரிணை தொடர்பான ஒரு முரண்பாடோ மோதலோ இல்லை. இது அதுக்கு மேலே யுரேசிய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு அம்சத்தோட தொடர்புடையது. ஈரான், சீனா, ரஷ்யா இந்த மூணும் சேர்ந்து ஒரு முக்கோண கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை நடத்திட்டு இருக்கு. ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் இருக்குது, அதே மாதிரி ஈரான்ட்டையும் ஏராளமான எரிவாயுக்கள் எண்ணெய் வளம் எல்லாம் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்குது. சீனா சொல்லவே வேண்டாம், உலகத்தினுடைய தொழிற்சாலையாக இருக்குது. இப்போ இந்த மூணு நாடும் ஒருங்கிணைஞ்சு டாலருக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நடத்துது, இல்லை டாலருக்கு எதிரான அதனுடைய ஆதிக்கத்தை உடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த வலிமையை இதை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய திட்டம். அந்த திட்டத்தை தான் ட்ரம்ப் அந்த அறிக்கையில் வெடிகுண்டு மாதிரி வீசுகிறார். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? உற்பத்தி சக்திகள் அப்படிங்கிறது ஒரு முறை வளர தொடங்கிடுச்சு அப்படின்னா அதை வெறுமனே இராணுவ பலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வீழ்த்தவே முடியாதுங்க. இதுதான் வரலாறு நமக்கு சொல்கிற பாடம். அதாவது உலக ஆளுமையை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போராடுது. ஆனால் ஆசியா அது ஏற்கனவே தன்னைத்தானே ஆள தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிட வேண்டிய பாயிண்டாக இருக்குது. சரிங்க, அமெரிக்கா தன்னுடைய மேலாதிக்கத்தை தக்க வைக்கிறதுக்காக இராணுவ நடவடிக்கையில் இறங்குறதுக்கு துணியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? அதில் தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்குது. இப்போ அமெரிக்காவால் ஒரு சீன கப்பலை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. ஏன் அப்படின்னா ரெண்டுமே நல்ல பலம் வாய்ந்த நாடு, இராணுவ ரீதியிலையும் சரி பொருளாதார ரீதியிலையும் சரி ரெண்டுமே பலம் வாய்ந்த நாடுகள். அப்படி தடுக்க முனைஞ்சது அப்படின்னா தடுத்தா அது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான நேரடியான போருக்கு வழிவகும். சரியா இல்லைங்களா? இது ஒரு பக்கம்னா, மறுபக்கம் அப்படி செய்ய முடியாது, அப்படி செய்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒதுங்குனா அது அமெரிக்காவால் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற செய்தியை உலகத்தில் உள்ள நாடுகளுக்கு வந்து வெளிப்படுத்தும். இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலில் அமெரிக்கா மாட்டிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுங்க உலகத்தினுடைய முக்கியமான வர்த்தக பாதையினுடைய கட்டுப்பாடு ஒரு வல்லரசு நாடு அதை எப்போ இழக்குதோ அப்போவே அதனுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். 1900களினுடைய மத்தியில் பிரிட்டனுக்கு இதுதான் நடந்தது. சூயஸ் கால்வாயினுடைய கட்டுப்பாடு பிரிட்டனுடைய கையை விட்டு போச்சு. அதன் பிறகு பிரிட்டனுடைய ஆதிக்கம் முடிஞ்சு அமெரிக்காவுடைய மேலாதிக்கம் வந்து தொடங்குது. கிட்டத்தட்ட இதே இடத்துல தான் இன்னைக்கு அமெரிக்கா நிற்கிது. ஹெர்முஸ் நீரிணை, இந்த நீரிணையினுடைய கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்க போகுது? அமெரிக்காட்ட இருக்க போகுதா அல்லது ஈரானுடைய பார்வையில் சீனா ரஷ்யாட்ட இருக்க போகுதா? இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெர்முஸ் நீரிணையிலிருந்து வெளிவரப்போகிற சீன கப்பல் அதை அமெரிக்கா தடுத்து நிறுத்துமா
அப்படி தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணால் அந்த நிமிஷத்தில் நடக்கிற அந்த நிகழ்வு இருக்கே, அதுதான் இந்த நூற்றாண்டினுடைய வரலாற்றை எழுதுகிற ஒரு முக்கியமான கட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வார்த்தைகள் வந்து காகிதத்தில் இருக்கலாங்க, ஆனால் வரலாறு கடலில் தான் தீர்மானிக்கப்படுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன் சரிதானே? இதில் நீங்கள் உடன்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மாற்று கருத்து, வேறு கூடுதல் விவரங்கள் எது இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.